1905 ஆண்டு ஆராய்ச்சியாளர்கள் டைட்டானிக் கூட சிதைவுகள் கண்டுபிடிச்சப்போ அதுல அசாதாரணமான ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. அது என்னன்னா, கப்பலோட முன்பகுதி நல்ல நிலையில இருந்தது. அதே சமயம் கப்பலோட பின்பகுதி கப்பலோட முன்பகுதி கிடக்கிற இடத்திலிருந்து 2000 அடி தொலைவுல இருந்தது மற்றும் அது ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கடலின் ஆழத்தில் கிடக்கும் இரும்பு மற்றும் ஸ்டீல் எல்லாமே அழிக்கப்பட்டன. நமக்கு தெரிஞ்சம் இந்த டைட்டானிக் கப்பலுடைய 2 பகுதிகளும் ஒன்னா மொழி இருந்தா எப்படி இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும் அரிப்பு விதத்துல இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப குழப்பமாயிருந்தது. பனிப்பாறை மேல மோதியது தவிர்த்து டைட்டானிக் கப்பலுக்கு வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்பி நாங்க இதனாலதான் டைட்டானிக் கூட பின்பகுதி பயங்கரமா அழிக்கப்பட்டிருக்கு. அப்படி டைட்டானிக் கப்பலுக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது வாங்க. 2740 பயணிகளோட டைட்டானிக் விபத்துக்குள்ளானது. இதில் 1500 பயணிகள் பரிதாபமாக இறந்து போனாங்க. சிங் கப்பல் டைட்டானிக்னு சொல்லப்பட்ட கப்பல் இயற்கை கிட்ட தன்னை இழந்து இருண்ட கடல் மொழியது. அட்லாண்டிக் பெருங்கடலின் குளிர்ந்த நீரில் குதிச்சு உயிர் இலட்சம் மக்கள்தான். இந்த விபத்தை நேரில் பார்த்த ஒரே சாட்சிகள் இந்த மக்கள். இந்த நிகழ்வை நேர்ல பார்த்தவங்க மட்டும் இல்ல, அவங்க ஏற்கனவே குளிர்ந்த கடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. முதல் மீட்பு கப்பலான ஆர்ம்ஸ்கர்ப்ப பாத்தியா, டைட்டானிக் மூழ்கி 1 மணி 30 நிமிஷம் கழிச்சு இந்த இடத்தை அடைந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த கப்பல் அந்த இடத்தை அடைந்தது. இல்லனா பயங்கர குளிர்ல லைஃப் ஸ்போர்ட்ஸ்ல தப்பிச்ச மக்களும் அவங்க உயிரிழந்த இருப்பாங்க. இந்த விபத்தால பத்தின ஆரம்பகால விசாரணையில கப்பலுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே உறுதியா தெரியல. பனிப்பாறை மேல கப்பல் மோதியதாக ரெஸ்யூம் சொன்னாங்க. டைட்டானிக் கப்பலோட அடிப்பகுதியில இருக்கும் சிவப்பு கலர் அந்த நேரத்துல விபத்து நடந்த பகுதியில பனிப்பாறை மேல இருந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் அதை உறுதி செஞ்சாங்க. இந்த விபத்தை பத்தி மேலும் விசாரணை செஞ்சதுல பனிப்பாறை டைட்டானிக்கோட வலது பக்கத்துல 300 அடி தொலைவிட்டதாக தெரிய வந்தது. அதாவது டைட்டானிக்கோட ஒரு பக்கத்துல 3ல் 1 பங்கு பிறந்ததாக தெரிய வந்தது. ஆனா டைட்டானிக் கப்பல் முழுக்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்ததாக நேர்ல பார்த்தவங்க சொன்னாங்க. பனிப்பாறை டைட்டானிக்ல 300 அடி தொலையா விட்டு இருந்தா அது வெறும் சில நிமிஷங்களிலேயே கப்பல் மூழ்கி இருக்கும். இதுக்கு 2 மணி நேரம் எடுத்திருக்காது. நிபுணர்கள் நம்பி நாங்க இதனால இந்த விபத்தை பத்தி சரியான உண்மை தெரியலைன்னு கடலுக்கு அடியில மூழ்கிய இந்த கப்பலை கண்டுபிடிக்க அதிகாரிகள் முடிவு செஞ்சாங்க. டைட்டானிக் கப்பலை தேடி பல ஆண்டுகள் கடந்தது போக போக இந்த விபத்தில் மர்மம் அதிகரிக்கிறது. சுமார் 73 ஆண்டுகள் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 1, 1980 கப்பல் கடலின் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது டீப் சீ ரிசர்ச் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. டைட்டானிக் பத்தி விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. டைட்டானிக் கூட பகுதிகள் பல ஆண்டுகளா 2 அட்லாண்டிக் பெருங்கடல்ல சுமார் 12,500 அடி ஆழத்துல கிடைக்குது. இந்த கப்பல் விபத்தை பத்தி தெரிஞ்சிக்க பல புகைப்படங்களை எடுக்க பல ஆழ்கடல் பயணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆழ்கடல் ஆராய்ச்சியாளரான பால் ஹென்ரினர் ஜியோனெட், இவருதான் சமீபத்துல நடந்த டைட்டன் சப்ரீசன்ல போய் உயிரிழந்தது. இவர்தான் டைட்டானிக் கப்பலை ஆழ்கடல் கண்டுபிடிச்சது. இதனாலேயே இவருக்கு மிஸ்டர் டைட்டானிக் குனு பேரும் உண்டு. இவரே டைட்டானிக் கப்பலை ஆழ்கடலுக்கு போய் 30 தடவை ஆய்வு செஞ்சிருக்காரு. ஆனா இவருனால 30 அடி ஓட்டைய கப்பலோட அடிப்பகுதியில ஒரு தடவை கூட பார்க்க முடியல. ஆனா டைட்டானிக்கோட புரோபைல் போட்டோல இந்த 30 அடி பகுதியில ஏதோ ஒண்ணு மோதி இருக்கின்றன மட்டும் தெரிய வந்தது. இந்த தாக்கப்பட்ட பகுதி சுமார் 11 ஸ்கைபீட் மட்டுமே இருந்தது. இதை கால்குலேட் பண்ணா இந்த தொலைவழியா டைட்டானிக் உள்ள ஒவ்வொரு வினாடிக்கும் சுமார் 370 கேல நீர் வந்திருக்கும். இந்த நீரோட வேகத்துக்கு முழு கப்பல் மூழ்க 2 மணி நேரம் எடுத்திருக்கும் டைட்டானிக் கப்பல் நேரில் பார்த்த சாட்சிகள் சொன்னதுக்கு இது பொருந்தாது. அதனால டைட்டானிக் கப்பல்ல 300 அடிக்க ஓட்டை ஏற்படல, அது 30 அடி நீளமுள்ள விரிசல் தான் ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்தது. டைட்டானிக் கப்பல் விபத்தில் மர்மத்துல இன்னும் பல விஷயங்கள் இருந்தது. போகிற டைட்டானிக் கப்பலின் முன்பகுதி ஏன் டர்ன் அழைக்கப்படும், பின்பகுதியை விட நல்ல நிலையில இருக்கு மற்றும் இந்த 2 பகுதிகளுக்கு நடுவுல ஏன் இவ்வளவு தூரம் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு அடுத்த கேள்வி வந்தது. இந்த மர்மத்தை தீர்க்க சோர்ஸ் ட்ரைனிங் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது. RO, அதாவது ரிமோட் ஆபரேட்டர் வைக்கல அழைக்கப்படும் எந்திரத்தை வச்சு லட்சக்கணக்கான போட்டோக்களை எடுத்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா 3 மாடல் உருவாக்கப்பட்டது.
இந்த மாடல்ல வந்து பல விவரங்கள் தெரிய வந்தது. சோ இந்த விவரங்கள் வந்து எந்த கேமரானாலேயோ இல்ல, இருண்ட கடல் ஆழத்தில் அநேக டைனாலையும் பார்க்க முடியாது. இந்த மாடல்ல 492 அடிஸ்டர்ல உள்ள தளங்கள், அதாவது கப்பலோட பின்புறத்தில் உள்ள பகுதி உடைஞ்சு போய் நொறுங்கி ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சது. இந்த கப்பல் வந்து இரும்பு மற்றும் ஸ்டீல் நல்ல செய்யப்படாம ஏதோ பேப்பர்ல செஞ்ச மாதிரி நெருங்கி இருந்தது. கப்பலால இருந்த பல பாகங்கள் உடைஞ்சி கப்பலை சுத்தி கடல் தரையில் சிதறி கிடந்தது. 2 பெரிய பங்களா வீடு சைஸுக்கு இந்த கப்பலோட இன்ஜின்கள் இதோட இன்னும் இணைக்கப்பட்டிருந்தது. கப்பலோட இந்த பின்பகுதி, அதாவது ஸ்டோர்ல இருக்கும் மர்மத்தை இந்த திடீர் மோதல் வெளிக்கொண்டு வந்தது. அது என்னன்னா வந்து இந்த திடீர் மோதல் மூலம் வந்து 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஸ்டன் பயங்கர தாக்கத்தோடு பெருங்கடல்ல தரையில வந்து மோதி இருக்கு. அப்படி மோதும்போது அது கடலோட தரையில ஏற்படுத்திய சேதம் இந்த 3D மாடல் மூலமாக வெளிப்பட்டது. இது மட்டும் இல்ல, டைட்டானிக் கப்பல் வந்து 2ஆ உடைஞ்சு பின்பாகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல தி கிளாக் வைஸ் திசையெல்லாம் சுத்திக்கிட்டே வந்து ஆழ்கடலின் தரையில வந்து மோதியதும் இதுல தெரிஞ்சது. இந்த வாகத்துல ஸ்டார்ட் சுத்தும் போது கப்பலின் பல தளர்வான பகுதிகள் நீரோட தாங்க முடியாம அப்பல இருந்து உடைஞ்சது. மற்றும் இதோட அதிக தாக்கம் காரணமா ஸ்டோர்ல உள்ள எல்லா தளங்களும் நொறுங்கி போய் இப்படி ஒன்றாக ஆனது. ஒரு அடி ஆழத்துக்கு 80 கிலோமீட்டர் போற வரும் வேகத்துல இவ்வளவு பெரிய தாக்கத்தை அது உருவாக்கி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மறுபுறம் பகுதி, அதாவது டைட்டானிக் கப்பலோட முன்பகுதியின் வடிவமைப்பு டிசைன் கொண்டது. அதாவது இது தண்ணீர் அபிருச்சி எடுக்கும் திறன் கொண்டது. ஒரு கப்பல் கடலில் மிதந்து போகும்போது ஸ்டார் மாதிரி சுத்தம் இல்ல, நீரோடை ஃபோர்ஸ் இது 100க்கும் இல்லை என தெரிய வந்தது. இன்னொரு மர்மமும் இந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்தது. அதாவது டைட்டானிக் கப்பல் முழுதும் போது இது 2ஆக உடைந்ததுன்னு இதை நேர்ல பார்த்தவங்க சொன்னாங்க. நீர்மூழ்கிறதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பல் 2ஆ உடைஞ்சதாக பல ஆண்டுகளா நம்பப்படுது. ஆனா இது முழு உண்மை கிடையாது. கப்பலோட பதிவேட் பாயிண்ட், அதாவது கப்பலோட நடுப்பகுதியில் அமைய புலியாக விழுந்தது. பதிவேட் பாயிண்ட்னால் அதிக எடைய தாங்க முடியாம இது உடனே கப்பலை 2 பகுதிகளாக பிரிச்சது. இதுதான் பல ஆண்டுகள் நம்பப்பட்ட ஒரு விஷயம். ஆனா சோனா ஷைனிங்ல இருந்து தயாரிக்கப்பட்ட 3D மாடல் மூலமா ஆராய்ச்சியாளர்களுக்கு வேற கதை கிடைச்சது. அது என்னன்னா, டைட்டானிக் கப்பலில் இருந்த பொருட்கள் எல்லாம் கடலுக்கு அடியில சிதறியபடி கடந்தது. காஃபி கப்ஸ், டின்னர் பிலட், மேஜர் பெஞ்சுகள், சேனலியர் மக்களின் தனிப்பட்ட உடைமைகள் உட்பட பல பொருட்கள் இருந்தது. 90% பொருட்கள் ஸ்டார்ட்குள்ள இருந்து விழுந்ததுதான். சுமார் 3.2 கிலோமீட்டர் பரப்பளவுல 10,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த இடத்தை சுத்தி கிடந்தது. ஒருவேளை கப்பலோட ஸ்டோன் கப்பல் வந்து முழுதும் போதுப்போ, அதாவது முன்பகுதியிலிருந்து பிரிஞ்சிருந்தா இந்த சிதறிய பொருட்களை எல்லாம் 3.2 கிலோமீட்டர் பரப்பளவு இல்லாம இன்னும் பெரிய பகுதியில சிதறி கடிச்சிருக்கும். இதை இந்த அனிமேஷன் வந்து நீங்க பார்க்கலாம். கப்பல் முழுவதுமாக மூழ்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் கப்பல் முன்பகுதியில இருந்து உடைஞ்சாலும் அதே கடலோட ஆழமான தரைக்கு போகிறதுக்கு கொஞ்ச தூரத்துல தான் கப்பல் முன்பகுதி முழுமையா உடைஞ்சிருக்குன்னு நிபுணர்கள் நம்புறாங்க. ஸ்டார்ட், அதாவது பின்பகுதி சுத்திக்கிட்டே விழுந்ததுனால மட்டும்தான் இந்த கப்பல் முன்பகுதியில இருந்து 2000 அடி தூரத்துல விழுந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு டைட்டானிக் கப்பலோட உடல் முழுவதும் திருப்பிடிச்சிருக்கு. இந்த ஆலயத்துல ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால துருப்பிடிக்கும் செயல்முறை மெதுவா இருக்கு. இந்த துருவ பரிசோதிச்சு பார்த்ததுல இந்த ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும் பாக்டீரியாக்கள்னால உருவாக்கப்பட்டதுன்னு தெரிய வந்தது. ஸோ இந்த அரிப்பு வேகத்தில் இருக்கும் வெவ்வேறு டெக்ஸ் இன்னும் நொறுங்கி விழும்னு சொல்லப்படுது. மற்றும் டைட்டானிக் கப்பல் அதோட வடிவத்தை இன்னும் விளக்கமாம். 2030 ஆண்டுக்குள்ள டைட்டானிக் கப்பல்ல ஆழ்கடல் பாக்டீரியாக்கள் ஞாலமறிக்கப்பட்டு முழுமையா காணாமல் போகும் நிபுணர்கள் சொல்றாங்க. இனிக்கும் டைட்டானிக் விபத்தை பத்தி பெருசா பேசப்பட்டாலும் இன்னும் சில ஆண்டுகள்ல அப்படி ஒரு கப்பல் இருந்ததுன்னு எந்த ஆதாரங்களும் இருக்காதுன்னு இந்த ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்தது.